வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கூட்டுறவுத்துறை சம்பந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையில் 3353 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸில் என்ன முழுமையான தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். மாநில கூட்டுறவு ஆள்சேர்ப்பு நிலையம் மூலமாக கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர் பணியிடங்களும் நியாய விலைக் கடைகளில் விற்பனையாளர், கட்டுனர் போன்ற பணியிடங்களும் நிரப்பப்படுகின்றன. இது தவிர தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாகவும் ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் 13,266 பணியிடங்களை தேர்வு செய்வதற்கு தேர்வுகள் நடத்தப்பட்டு அதில் 9,913 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மீதமுள்ள 3,353 பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் KR பெரியகருப்பன் சட்டசபையில் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தேர்வு அப்படின்றது பார்த்திங்கன்னா SRB, DRB இந்த தேர்வு தான். ஸோ ஒன்று SRBக்கு வரணும் நோட்டிஃபிகேஷன், அல்லது DRBக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய வேண்டுகோள் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ இதுக்கு தான் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. உதவியாளர் பணியிடங்களும், அதாவது கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கிளர்க் போஸ்டிங், அந்த எழுத்தர், உதவியாளர், இந்த போஸ்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சான்சஸாக இருக்கும். ஏன்னா SRBக்கும் DRBக்கும் நிறைய நண்பர்கள் டிகோப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதற்கான எலிஜிபிள் வருமா, நோட்டிஃபிகேஷன் வருமா, நமக்கு அந்த எலிஜிபிள் கிடைக்குமா, நம்ம அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவிலேயே கொடுத்துருவோம் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரப்போகுது கூடிய விரைவிலேயே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு தயாராக முடியுமோ அந்தளவுக்கு தயாராகி ரெடியாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஓகே தான். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்த யாரும் வேலைக்கு போக முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் படித்து நான் வேலைக்கு போனேன், அப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற நபர்களால் கண்டிப்பாக போக முடியாது. அது 100க்கு 100% உண்மை. TNPSC படிக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, வேறு மற்ற தேர்வுகளுக்கு படிக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, யாருமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கடந்த முறை வேணால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்து வேலைக்கு போயிருக்கிற ஆளுகள் வேணால் இருக்கலாம். அதுவும் பார்த்தீங்க வேணா அப்போ காம்படிஷன் அப்படின்றது பெருசாக இல்லை. இப்போ இந்த வருடம் அப்படின்றது காம்படிஷன் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீங்கள் உங்களோட இன்ஸ்டியூட்டில் உங்கள் கூட படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அதாவது TNPSC படிக்கிறவங்க, மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்க தான் உங்கள் கூடவும் உங்களோட கிளாஸில் உட்காந்து படிப்பாங்க. ப்ளஸ் கிளாஸ் முடித்தவங்களும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக அந்த ஒரு இதில் கேட்டகரியில் கரெக்டாக நல்லா படிச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா முதல் முறை நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் சென்டரு இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளோவா பெருசாக யாருக்கும் இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. இதை பற்றி இந்த எக்ஸாம் ஒன்று இருக்குது, இதுக்கு டிகோப் முடிக்கணும், முடிச்சுட்டு தான் எழுதணும் தேர்வு அப்படின்ற பெரிய அவேர்னஸ் அப்படின்றது யாருக்குமே இல்லாமல் தான் இருந்துச்சு உண்மையை சொல்லப்போனால். அதனால் உங்களுக்கு கடந்த முறை தேர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு 100ல் 5% நபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்து பாஸ் ஆகி உள்ளே போன நபர்கள் 5%, வெறும் 5% இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 95% இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுனா, எல்லாருமே 100க்கு 100% இப்போ இருந்து படிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்து உள்ள வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே காம்படிஷன் இதுலேயும் வந்துட்டாங்க. முன்னாடி எழுதும்போது 1,00,000 பேர் 2,00,000 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா, இப்போ மினிமம் 5,000 6 லட்சத்துலேருந்து மினிமம் ஒரு 10 லட்சம் நபர்களாவது எழுதுவாங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கும் இதற்கான காலேஜஸ் அப்படின்றது கூட்டுறவுத்துறையிலேருந்து கொடுத்துட்டாங்க. அது காலேஜில் கிளாஸும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்த பட்டமாக அவங்களுக்கு கரஸில் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லா ப்ரொசீஜரும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. போட்டி அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. அதாவது நோட்டிஃபிகேஷன் வரணும், கவர்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம படிக்கலாம் அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியாது. ஏன்னா கடந்த வருடம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு டேட் கொடுத்துட்டாங்க. அதாவது நவம்பர் 1லேருந்து நவம்பர் 31 வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு.
நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னா நவம்பருக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் ஒரு 20ஆம் தேதி வாக்கில் வருதுன்னு வச்சுங்க. 20, 25 இது அப்ராக்சிமேட் டேட் தான். எல்லாமே பர்டிகுலர் கன்ஃபார்ம் டேட் இல்லை. பட் இதுதான் நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கங்க. ஒரு அக்டோபர் 25 வாக்கில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. நவம்பர் 1லேருந்து நீங்கள் வந்து எழுதி எக்ஸாமுக்கு அப்ளை எக்ஸாம் எழுதலாம். 1லேருந்து 31 வரையும், அதாவது 30, 31 அந்த மந்தோட எண்டு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அந்த அக்டோபர் 25ஆம் தேதியே என்னவும் சொல்லிட்டாங்கன்னா, டிசம்பர் 24ஆம் தேதி உங்களுக்கு தேர்வு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது அக்டோபர் 25லேருந்து டிசம்பர் 24 எத்தனை நாள்? வெறும் 60 நாள். அதுவும் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஃபில்லப் பண்ணுறதுக்கு 30 நாள் டைமு. அடுத்த 20 நாளில் எக்ஸாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கே வந்து எக்ஸாம் டேட்டும் தெரிஞ்சிடும். டேட்டு தெரிஞ்சிடும் மீன்ஸ் எப்படி? ஜஸ்ட்டு ஒரு 30 நாள் டைம் கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த 30 நாள்லேருந்து ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அல்லது ஒரு 20 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எக்ஸாமுக்கு. அந்த 20 நாளுக்குள்ளே தேர்வு 30ஆம் தேதி முடிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது 30 நாளில் அப்ளை பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க, இல்லை 20 நாள் டைம் கொடுப்பாங்க. அதான் சொல்கிறோம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால் இப்போ இருந்தே படிச்சிருங்க. காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு நாட்களும் வந்து உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. இன்னும் அடுத்தடுத்த வருடங்கள்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ 3357 பணியிடங்கள் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தான். இதை வந்து எடுத்துக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹை எஃபர்ட் அப்படின்றத இதில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணி வேலைக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நம்ம இந்த தேர்வுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத வந்து கொடுக்குறோம். 9500961475 அப்படின்றது தான் ஸ்டடி மெட்டீரியலுக்கான கான்டாக்ட் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். ப்ளஸ் மெட்டீரியல் கொடுத்துருவோம். மெட்டீரியல் வேணும்னா மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கலாம். இல்லை டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு ஆப்பில் வந்து கிளாஸஸ் வீடியோ அப்படின்றதும் கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே A to Z கொடுத்துருவோம். ப்ளஸ் எக்ஸாம் வரையும் கைடன்ஸ் அப்படின்றதும் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் நம்ம கொடுக்குறத மட்டும் ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குறத மட்டும் படித்தாலே தேர்வில் 100க்கு 100% உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் புக்ஸை மட்டுமாவது வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா புக்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதில் இருக்கிற கேள்விகள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த கேள்விகள் கேட்பாங்க, எந்த கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த டாப்பிக்லேருந்து அதிகப்படியான கேள்விகள் வருது, இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது எடுத்திருக்கோம். அதை தான் உங்களுக்கும் ப்ரொவைடும் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மெட்டீரியலை மட்டும் பார்த்தாலே உங்களால் 200 கொஷினில் 170 கொஷின் வரையும் கரெக்டான ஆன்சர் போட முடியும். நீங்கள் அரைகுறையாக படிச்சுக்கிட்டு போனாலும் 150 கேள்விகளுக்கு மேலே போட்டுடலாம். ஸோ கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 140 ப்ளஸ் 120, அதாவது 120 to 140 எடுத்த நபர்களுக்கு ரிசர்வேஷன் படி வேலை அப்படின்றது கிடைச்சிருக்கு. 140 அப்படின்றது ஹை மார்க்கு, 120 அப்படின்றது லோ மார்க்கு. 120 கேள்விகள் போட்ட நபர்களும் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் போதும். ஏன்னா டிஎன்பிசியில் படிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு 170, 80, 90 போட்டால் தான் வேலை அப்படின்றதெல்லாம் கிடையாது இதில். ஏன்னா காம்படிஷன் அதை விட கம்மி. இதில் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு டிகிரி, ஒரு டிப்ளமோ ஒன்று படிச்சிருக்கணும் அப்படின்றதுனால அது பாதி பேருக்கு தெரியலை. அதனால பாதி பேர் படிக்கலை. அந்த காரணத்தினாலேயும் உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கிறனால நீங்கள் வந்து ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இதில் அதிகமாக இருக்குது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வச்சுருக்கீங்க, அது வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கட்டும். ஏன் உங்கள் தெருவில் இருக்கிறவங்கள கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவன் 50 பேர் இருப்பான். அதில் டிகோ படித்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் இருக்கலாம், அல்லது 2 பேர் தான் இருக்கலாம். ஸோ இதுலேயே உங்களால் வந்து என்ன சொல்கிறது, மீதி 48 பேரை எலிமினேட் பண்ணிடுறீங்க. இந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், அந்த டிகோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன்லேயே நீங்கள் 50 பேரை எலிமினேட் பண்ணிவிட்டு உள்ளே வர்றீங்க. அப்போது மீதி இருக்கிற கொஞ்சம் பேர் கூட போட்டி போடணும் அப்படின்னா நம்ம படிக்கணும். ஏன்னா வெறும் எலிமினேஷன்லேயே நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் டிகோ படித்ததுனாலேயே நீங்கள் ஒரு 50 பேர் நீங்கள் சீரியஸாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் தெருவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். மினிமம் ஒரு 30-40 பேராவது டிஎன்பிசி படிப்பாங்க. அதில் டிகோப் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள். ஒருத்தரோ 2 பேரோ தான் உங்கள் கிட்ட போட்டியாக இருப்பாங்க. மீதி இருக்கிற எல்லாரையும் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம், அந்த நிமிஷத்தில், நீங்கள் படித்த நிமிஷத்துலேயே. ஸோ அதனால் தான் சொல்கிறோம், இப்போ இது மூலயமா எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கூட வர்ற 1-2 பேரை எலிமினேட் பண்ணணும்னா நம்ம அதிலேருந்து படிக்கணும்.
நல்லா தனித்துவமாக தெரியணும். நம்ம ஹை மார்க் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் முடியும். இல்லை அவங்களும் கூட படிக்கிறாங்க, ரொம்ப ஹை மார்க் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்கள எலிமினேட் பண்ணிருவாங்க. அதனால் யாரை இங்கே எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் இருக்கே தவிர, யாருக்கு வேலை கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து அந்த எலிமினேட் பண்ணுறதுல தாங்க இருக்குது. உண்மையா சீரியஸாக அதுதான். 10 பேர் கூட நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா, மீதி 9 பேரை எலிமினேட் பண்ணணும். அவங்கள விட நீங்கள் முன்னாடி தெரியணும். அப்போ தான் வேலை. அதுதான் கான்செப்ட். அதுதான் கட் ஆஃப் மார்க்கு, அதுதான் ரிசர்வேஷன் எல்லாமே அதுதான். ஸோ அதனால் அதுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும். நீங்கள் அவங்கள விட 10, 50 மார்க் கூட வாங்குங்க, 100 மார்க் கூட வாங்குங்கன்னு நான் சொல்லலை. வெறும் 1/2 மார்க் கூட வாங்கினாலும் வேலை உங்களுக்கு தான். வெறும் 1 மார்க் கூட வாங்கினாலும் வேலை உங்களுக்கு தான். அதனால் இப்போ போடுற எஃபர்ட்லேருந்து நீங்கள் ஒரு 1/2 மார்க்குக்கு அல்லது ஒரு மார்க்குக்கு எஃபர்ட் போடுங்க. ஒன்றும் இல்லை, எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு 100, 120 கொஷின் வருது. 120 நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 121 எடுத்திருக்கான். 2 பேரும் ஒரே கேட்டகரி, ஒரே கம்யூனிட்டி அப்படிங்கிறப்ப யாருக்கு கிடைக்கும்? அந்த 121 எடுத்தவனுக்கு கிடைச்சிடும். இந்த 120 எடுத்தவன் என்ன ஆகணும் அப்படின்னா, திரும்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க வரும். அதுக்கு தான் சொல்கிறேன், மறுபடியும் இந்த 1 மார்க்குக்கு போட்டி போடுங்க. நீங்கள் 120க்கு பதிலாக 22ன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம். அந்த பையன் ஆப்போனண்ட்டில் இருக்கவன் 1 மார்க்கில் எலிமினேட் பண்ணி அவனை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறோம், போட்டி அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே போய் முடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். அதனால் படிங்க, படித்தால் மட்டும் ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.